இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்க் போட்ட ஒரு ட்வீட் பத்தி தான். அப்படி எலான் மஸ்க் ட்விட்டர்ல என்ன பதிவு போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, we should eliminate electronic voting machines, the risk of being hacked by human or AI while small is still too high. எலான் மஸ்கோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் voting machines வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும், இதை வந்து ஈஸியா ஹேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம இந்தியா தரப்புல இருந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. நம்ம ஊர் மிஷினை வந்து யாரும் தொடக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையிலே இவிஎம் மிஷினை நம்ம ஹேக் பண்ண முடியுமா, ஹேக் பண்ண முடியாதா, எலான் மஸ்க் சொல்ற மாதிரி ஹேக் பண்ண முடியுமா, இல்லைன்னா நம்ம டெக்சன் கமிஷன் சைட்ல இருந்து கொடுத்த பதிலடி உண்மையா அப்படிங்கிற பத்தி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்போம். எலான் மஸ்க் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி சொல்றாரு. அதாவது இன்டர்நெட்டோட கனெக்ட் இருக்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, டிஜிட்டல் அண்ட் கனெக்டட் டிவைசஸ் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஹேக்கிங் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஒரு இவிஎம் மிஷின்ல ப்ளூடூத், வைஃபை, இன்டர்நெட்னு எந்த ஒரு வயர்லெஸ் கனெக்ஷனுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற மைக்ரோ சிப் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ப்ரோக்ராம் தான், ஓடிபின்னு சொல்லுவோம். ஒரு தடவை ரைட் பண்ணிட்டோம்னா அந்த கோடிங்கை யாராலும் மாற்ற முடியாது. ஸோ ரிமோட்டாக இருந்து யாரும் ஹேக் பண்ணவும் முடியாது. இந்த இவிஎம் மிஷினோட விவிபேட் அப்படிங்கிற ஒரு சின்ன மிஷின் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. விவிபேட்னா ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இந்த மிஷினை வந்து இவிஎம் மிஷினோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவிஎம்ல ஓட்டு போட்ட உடனே இந்த பக்கத்தில் இருக்கிற விவிபேட்டோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு பேப்பர் ஸ்லிப் டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்லிப்பில் வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்களோட நேமு, சீரியல் நம்பரு, அந்த சிம்பிள் எல்லாமே ஒரு 7 செகண்ட்ஸ் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி ஒரு சீல்டு பாக்ஸுக்குள்ளே போய் விழுந்துடும். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஏதாச்சும் கவுண்டிங்ல ஏதாவது குளறுபடி சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த ஸ்லிப்பை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து அந்த தபால் ஓட்டு முறை மாதிரி தான் இருக்கு. இதுவும் இப்போ வந்து டைரக்டா பாக்ஸ்ல நம்ம ஓட்டு அந்த ஸ்லிப்பை போறதுக்கு பதில் ஒரு மிஷின்ல பிரிண்ட் பண்ணி வெளியே வருது. அந்த மாதிரி தான் ப்ராசஸ் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட அது இதுவும் சேம் தான். டைரக்டா போடுறத ஒரு மிஷின் மூலியமா பிரிண்ட் ஆகி வெளியே வந்து ஸ்லிப் வருது. கடைசியில் அந்த ஸ்லிப்பை தான் வச்சு வெரிஃபை பண்றாங்க. அந்த மாதிரி தான் இவிஎம் மிஷினோட மெத்தட்ஸ் இருக்கு. பாக்ஸ்ல போய் நம்ம ஸ்லிப்பை டைரக்டா போடுறதுக்கு மிஷின்ல பட்டன் அழுத்தி பிரிண்ட் ஆகி அந்த ஸ்லிப்பு வெளியே வருது. ஃபைனலா இதுல எதுவும் சந்தேகம் வந்து அந்த ஸ்லிப்பை பேஸ் பண்ணி தான் கிராஸ் வெரிஃபை பண்ணி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப பேசாம தபால் ஓட்டு முறைக்கே வந்துடும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. தபால் ஓட்டு முறை தான் இருக்கு. இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச ஜப்பான், சைனீஸ் இதே பாத்தீங்கன்னா தபால் ஓட்டு முறை. இவிஎம் மிஷினை எல்லா நாடுமே எலிமினேட் பண்ணிட்டாங்க. நம்ம கண்ட்ரியில தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குதான். எலான் மஸ்க் சொல்ற மாதிரி சான்சஸ் இருக்கு. பட் பிசிக்கலா டச் பண்ணாம ஹேக் பண்ணவே முடியாதுன்னு இந்தியா தரப்புல இருந்து தரமா பதிலடி கொடுத்திருக்காங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா, முடியாதா? என்னன்னு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்க் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா குளோபல் டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல ஹேக் பண்றது பாசிபிள் தான். ஆனா இந்தியா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா சைட்ல வந்து டிவிஎம் டிசைன் வந்து ஸ்டாண்ட் அலோன், இதை வந்து பிசிக்கலா டச் பண்ணாம ஹேக் பண்ணவே முடியாது அப்படிங்கறத உறுதியா சொல்றாங்க. டெக்னாலஜி வளர வளர இந்த ஆர்குமெண்ட் போயிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலான் மஸ்க் சொல்ற மாதிரி ரிஸ்க் இருக்கா, இல்ல நம்ம ஒரு மிஷின் சேஃப் தானா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் லேர்னிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங்.